ஸ்லாங்கூர், கில்லான், லெப கோப்பெங்கில் செயல்பட்டு வரும் இரு கேளிக்கை மையங்களில் நேற்றிரவு மாநில குடிநுழைவுத்துறை அதிகாரிகள் மேற்கொண்ட அதிரடி சோதனை நடவடிக்கையில் ஒழுங்கீன சேவைகளை வழங்கி வந்ததாக நம்பப்படும் 25 வெளிநாட்டு பெண்கள் கைது செய்யப்பட்டனர். அவர்களில் 13 பேர் வியட்நாமையும் எஞ்சிய 12 பேர் தாய்லாந்தையும் சேர்ந்தவர்களாவர். கடந்த 2 வாரங்களாக மேற்கொள்ளப்பட்ட விசாரணை மற்றும் உளவு நடவடிக்கைகள் வாயிலாக அந்த இரு கேளிக்கை மையங்களிலும் அதிரடி சோதனை மேற்கொள்ளப்பட்டதாக ஸ்லாங்கூர் குடிநுழைவுத்துறை இயக்குநர் கைருல் அமினுஸ் கமாருடீன் தெரிவித்தார். அந்த கேளிக்கை மையங்களில் வேலை நேரத்திற்கு பின்னர் சேவை வழங்க 500 ரிங்கிட் வரையில் கூடுதல் கட்டணம் விதிக்கப்பட்டு வந்ததும் விசாரணையில் தெரியவந்துள்ளதாக கைருல் கூறினார். முறையான அனுமதியோடு செயல்பட்டு வரும் அந்த கேளிக்கை மையங்களில் இதற்கு முன் 2022ஆம் ஆண்டு குடிநுழைவுத்துறை சோதனை மேற்கொண்டது. இம்முறை கைது செய்யப்பட்ட 24 வயதுக்கும் 40 வயதுக்கும் இடைப்பட்ட பெண்கள் அனைவரும் முறையான பயண அனுமதியை வைத்திருக்கும் வேளை அவர்களில் ஒருவர் மட்டும் வீட்டு பணிப்பெண்ணாக வேலை செய்யும் அனுமதியை வைத்திருந்தார். விசாரணைக்காக அவர்கள் அனைவரும் 14 நாட்கள் தடுத்து வைக்கப்பட்டுள்ளனர். அதே சமயம் சோதனையின் போது அந்த கேளிக்கை மையங்களில் இருந்த 9 வாடிக்கையாளர்களும் 3 உள்நாட்டு பணியாளர்களும் சோதனைக்கு பின்னர் சாட்சியாளர்களாக வாக்குமூலம் அளிக்க அழைக்கப்பட்டுள்ளனர்.